சென்னை நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரம் பகுதி முழுவதும் மழை நீர் தேங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இப்போ அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றக்கூடிய பணிகள் அப்படின்றது தொடங்கிருச்சா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக சென்னையில் நேற்று முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று சென்னையில் மழையானது தற்போது விட்டுள்ளது. ஆனாலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரம் பகுதியில் தண்ணீரானது அதிக அளவிற்கு தேங்கி உள்ளது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த சாலை முழுவதுமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். நுங்கம்பாக்கம் இந்த வைகுண்டபுரம் பகுதியை பொறுத்தவரையில் சுமார் 3 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை உள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கனமழை பெய்தால் இந்த சாலை முழுவதும் தண்ணீர் தேங்குவதாகவும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளதாகவும் இங்குள்ள பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு காண்பதற்காக ஒரு 100 HP மோட்டார் வைத்து தண்ணீரை இறைப்பதற்கான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சியானது மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இந்த சாலையின் மறுபுறத்தில் ஒரு 100 HP மோட்டார் வைத்து சாலையில் தண்ணீரை இறைப்பதற்கான நடவடிக்கையானது தற்காலிக நடவடிக்கையாக மட்டும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ஆனால் 3 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ந்து வருவதால் நிரந்தர தீர்வாக இந்த பணியை மேற்கொள்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரம் பகுதியில் தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்கான நிரந்தர தீர்வை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிக திறன் கொண்ட மோட்டாரை கொண்டு அங்கு தேங்கியிருக்கக்கூடிய நீரை அகற்றக்கூடிய பணிகள் என்பது தொடங்க இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.